நான் ஏன் உங்களை யங் கொலீக்ஸ்னு சொல்கிறேன்னா, என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சது உண்டு. ஏன்னா நான் ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஒரு பியூரோக்ராட், அதுலேயும் ஒரு 15 இயர்ஸ் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ஒரு அரசியலில் ஒரு அமைச்சரவையிலையும் இருக்கேன். இருந்தாலும் என்னோட அடிப்படை அடையாளம்னா அது நான் ஒரு டாக்டர் என்பது தான். ஏன்னா மருத்துவம், அந்த டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ டாக்டர். அதனால தான் உங்களை யங் கொலீக்ஸ்னு சொன்னேன். மற்றும் இந்த விழாவில் தங்கள் குழந்தைகள் இந்த பட்டம் பெறும் இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை காண வந்திருக்கும் பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். பொதுவாக இப்போ அமைச்சரானது பிறகு நிறைய அரசு விழாவில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மருத்துவத்துறை, அந்த குறிப்பாக மருத்துவக் கல்லூரி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சின்னு வந்தால் மட்டும் ஏதோ தாய் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் நம்ம சேலம் டீன் அவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டப்ப, ஏன் நான் எப்படி இந்த ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணுவேன்? ஏன்னா திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் யங் டாக்டர்ஸ். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு, நான் ஐஆர்எஸ்ல இருக்கிறப்ப கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பேசுகிறப்ப அந்த டீச்சர்ஸ் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே அவங்க யங் ஸ்டூடெண்ட்ஸோட இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வயசு ஏறதே தெரியாது. the teachers tend to be young. உங்களுக்கே தெரியும், உங்கள் இயர் ஆஃப்டர் இயர் மாணவர்கள் நீங்கள் டீச் பண்ணி அவங்க கிராஜுவேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பேசிகிட்டு இருப்போம். மென்டலி நம்மளோட ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். வி ஆல்வேஸ் ஃபீல் யங். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம்னா இந்த ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். அதனால இந்த மாதிரி ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் வர்றதுக்கு. உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்னுடைய கிராஜுவேஷன் டே தான் ஞாபகம் வருது. அது 2003. இதெல்லாம் நினைக்கிறப்ப தான் நமக்கு ரொம்ப வயசாச்சுன்னு தோணுது. இட் வாஸ் இன் 2003. 97 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி 2003 பாஸ் அவுட் ஆகி அந்த கிராஜுவேஷன் டே இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சின்ன வலி இருந்துச்சு ஓரத்தில். இத்தனை வருஷம் நம்ம பழகிய ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் ஸ்கூலில் ஒரு 12 இயர்ஸ் படித்தாலும் காலேஜ் லைஃப் இஸ் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்க. ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட் டேஸ் அப்போ கொஞ்சம் விவரம் தெரியாது. நம்ம ஒரு 17 இயர்ஸில் நம்ம we would have become little mature. அந்த பீரியடில் நம்ம ஒரு ப்ரைம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பை வந்து we spend in college life. அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஏன் ஸ்பெஷல்னா, இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸ் இருக்கும். இப்போ மெடிசன் மட்டும் 5.5 இயர்ஸ், 5.5 வருஷம் நம்மளோட முக்கியமான ஒரு பருவத்தை நம்ம நண்பர்களோட, இந்த மருத்துவமனையோட, இந்த நோயாளிகளோட நம்ம அந்த ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த தருணங்கள் உண்மையாலுமே நம்ம மறக்க முடியாது. நீங்களும் நிறைய சந்திச்சிருப்பீங்க, எண்ணற்ற அனுபவங்கள். ஒரு உண்மையான நட்பை பார்த்துருப்போம், ஒரு தியாகத்தை பார்த்துருப்போம், ஏன் சில சமயம் துரோகத்தை கூட நம்ம பார்த்துருப்போம். இட் ஆல், அதோட பர்பஸ் என்னன்னா, இட் ஆல் மேக்ஸ் அஸ் a better human being. கண்டிப்பாக நம்ம இந்த காலேஜ் லைஃப் இஸ் a preparatory phase for the next phase of our life. அந்த மாதிரி என்ன ஒரு ஆளா ஆக்குனது சென்னை மருத்துவக் கல்லூரி தான். நான் என்றென்றும் ஐ எம் அ ப்ரவுட் டாக்டர் அண்ட் ஐ எம் ப்ரவுட் எம்எம்சிஎன். அதே மாதிரி நீங்களும் யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் அல்மா மேட்டர் விச் இஸ் சேலம் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். நீங்களாம் அந்த அலுமினி அசோசியேஷன் இங்கே இருக்குல்ல? எஸ், டெஃபினட்டா யூ ஷுட் ஆல் பி staying connected. This alumni association is a very good platform. Now MMC பாத்தீங்கன்னா it's one of the oldest institutions of the country. நான் லாஸ்ட் வீக் பார்ட்டிசிபேட் பண்ணது 190th பட்டமளிப்பு விழா. இருந்தாலும் அங்கே ஒரு அலுமினி அசோசியேஷன்
ரொம்ப ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது அங்கே இருந்தது. பட் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல், ஸோ வி லான்ச்ட் ஏ நியூ அலுமினி அசோசியேஷன். ஒரு புதுசாக ஒரு பைலாஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு லீகலாக அத்தாரிட்டேட்டிவாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி ஐ ஹோப் திஸ் அலுமினி அசோசியேஷன் ஆஃப் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் அண்ட் வைப்ரண்ட். நீங்கள் தொடர்ந்து ஸ்டே கனெக்டட். என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்றது இருக்கலாம். அது சொல்கிறது தனி இது இருக்கும். அந்த ஹாஸ்டல் டேஸில் இருக்கலாம், ரேகிங்காக இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ரேகிங்லாம் உங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் நான் 97 ஜாயின் பண்ணுறப்ப அந்த பீரியட்லாம் ரொம்ப ரேகிங்லாம் அதிகமாக இருந்தது. லக்கிலி என்னாச்சுன்னா, நாங்கள் 97 ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வாஸ் மர்டர்ட் இன் ரேகிங். நாவரசுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக். அதனால் ஒரு சடனாக ஒரு கவர்மெண்ட் டோட்டலாக ரேகிங்கை ஸ்டாப் பண்ணுங்கிறதுனால ரேகிங் அப்படியே டிராஸ்டிக்காக ஒரு 90% குறைஞ்சிருச்சு. அந்த டைமில் அந்த லெவல் ஆஃப் ரேகிங் கொஞ்சம் என்ஜாயபுளாக தான் இருந்தது. ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் அவங்க சீனியர்ஸோட ரெக்கார்ட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ எது வாங்கினாலும் நமக்கு கிடைச்ச நல்ல அடிமைகள் மாதிரி அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, கடைக்கு போகிறது, போய் அந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு வா, போய் சோப்பு வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா அப்படின்னு, போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு, அது ஒரு ஜாலியான பீரியட். அப்புறம் காலேஜ்லேயும் எங்கள் பேட்ச் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம். ஒவ்வொரு பேட்சுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, உங்கள் பேட்சில் இருக்குல்ல. எங்கள் பேட்ச் பேர் அட்ராய்ட்ஸ். அது நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். கிளினிக்கல் செகண்ட் இயர் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணி அந்த கிளினிக்கல்ஸ் நம்ம சொல்கிறோம் என்ட்ராகி நம்ம ஒரு டாக்டராக ஒரு பேஷண்ட்டை பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செகண்ட் இயரில் தான் பண்ணுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர், இட் இஸ் வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். அந்த ஃபர்ஸ்ட் மர்மர் நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அந்த பேஷண்ட்டோட ஹார்ட் பீட்டை, அந்த ஒரு மைட்ரல் ஸ்டீனோசிஸில் வர மிட் டயஸ்டாலிக் மர்மர் அதை கேட்குற அந்த ஃபர்ஸ்ட், இங்கே உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம வார்ட்மேட்ஸ்லாம் கேட்போம். அந்த மாதிரி அப்புறம் அப்டமனல் எக்ஸாமினேஷன், அந்த லம்ப், அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். உண்மையிலுமே வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு த பேஷண்ட்ஸ். ஏன்னா நம்ம ப்ரைவேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு கேன்சரஸ் லம்ப் இருந்ததுன்னா என்டையர் பேட்ச் போய் அந்த பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிடுவோம். அவங்கெல்லாம் அந்த புவர் பேஷண்ட்டாக இருக்கனால அவங்க லை வேற வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு எல்லா பேட்சையும் தொட்டு பார்த்து அந்த பேஷண்ட் ஒரு ரேர் கேஸாக இருந்தால் எல்லாமே பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளை ஒரு டாக்டராக ஆக்குனது, நம்மளை டாக்டராக உருவாக்குனதுக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள். அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம இந்த மருத்துவத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். we have to definitely give it back. நம்ம மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல மருத்துவம் ஒரு புனிதமான ஒரு தொழில். உண்டா இல்லையா? நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, அது மருத்துவம் தான் சிறந்த ஒரு புனிதமான தொழில்னு சொல்றோம். கண்டிப்பா உண்மைதான், நான் மறுக்கல. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையில ஓடுறோம், படிக்கிறோம், நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்புறம் வேலை செய்யறோம், திருப்பி அதுக்கு மேல பிஜிக்காக படிக்கிறோம். எதுக்காக எல்லாம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அடிப்படையில எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பணம், ரைட்? பணத்தை தாண்டி பணம் எதுக்கு சம்பாதிக்கணும்னு பார்த்தா நிம்மதி, அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஹாப்பினஸ் இஸ் அல்டிமேட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம், அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவம் தான். நம்ம ஒரு வலியோட வராங்க, ஒரு காய்ச்சலோட வராங்க அப்படின்னா நம்ம குணப்படுத்துறப்ப ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணி அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம், நன்றிங்க டாக்டர் கையெடுத்து கும்புறப்ப இருக்கிற சந்தோஷம் வேற, சாட்டிஸ்பாக்சன் வேற எந்த தொழிலுமே இருக்காது. இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லுவேன், இருக்கிறதுலே புனிதமான தொழில் எதுனா சொல்லுங்க. அது நானே சொல்றேன், அரசியல் தான். ஏன்னா அரசியல் புனிதமா இருந்தா, அரசியல் நேர்மையா இருந்தா அனைத்து துறையும் நேர்மையா இருக்க முடியும்.
அதற்கு சிறந்த உதாரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இந்த 60 வருஷத்துல இல்லாத அளவிற்கு, யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, இந்த காலத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எடுத்து அடுத்த 100 வருஷத்துலாம் மாற்ற முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரும் புரட்சியை உண்டாக்குன மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் ஒரு நேர்மையான தலைமை இருக்கிறதுனால தான் எல்லாருமே இங்க இருக்கிற அமைச்சர்ல இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் அங்க ஒரு நேர்மையாகவும் தங்கள் வேலையை எந்தவித வேற நோக்கத்திற்காக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த ஒரு வேலையை செய்ய தூண்டுவது, ஒரே தூண்டுகோலா இருப்பது சிறந்த தலைமை. ஸோ அதனால திரும்பவும் சொல்றேன், மருத்துவம் சிறந்த பணிதான், புனிதமான பணிதான். அதை விட ஒரு படி கூடுதலான புனிதத்தன்மை கொண்டது அரசியல். அந்த புனிதமான அரசியலில் நம் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கீழ் ஒரு அமைச்சராக பணியாற்றுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் பெருமை அடைகிறேன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த புனிதமான தொழில் நீங்க பண்ண போறீங்க. இப்ப காலத்துல, இந்த சமீப காலத்துல ஒரு 5-10 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ்ல மருத்துவத்துறையின் மீது பல்வேறு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் மறுக்க முடியாது. இப்போ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போனா தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்ஸ், தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த மருத்துவத்தை ஒரு தொழிலா பார்க்கக்கூடிய ஒரு கார்பரேட் பிசினஸா மாறிக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாது. ஸோ இந்த பட்டமளிப்பு விழாவில் நீங்க எல்லாம் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படிங்கிற அந்த ஓத் நீங்க எடுக்க போறீங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, நீங்க அதை ஒரு சம்பிரதாயத்துக்கு இல்லாம நீங்க உளப்பூர்வமா அதுல அந்த கோரிக்கை, அந்த ஓத்தை எடுத்து எத்திக்கலா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம எத்திக்ஸ் முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்தது, நாளடைவில் அது குறைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு இயற்கையில சொல்லணும்னா ஒரு சைக்கிள் தான், ஒரு அதிகமா இருக்கும், குறையும், திரும்பவும் அடுத்து வர காலங்களில் நம்ம வர ஜெனரேஷன்ஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இன்னும் எத்திக்கலி மாரலி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நம்மலாம் கண்டிப்பா இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களாம் இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க, ரைட்? அடுத்து யூ ஆர் கோயிங் டு பாஸ் அவுட். இனிமேல் தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல், காலேஜ் லைஃப், அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வி ஆர் லிட்டில் ப்ரொடெக்டட்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பிஜி, ஏன்னா இப்ப பிஜி இல்லாம எந்த டாக்டர்ஸும் பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கு. ஸோ நீங்க யூ ஹேவ் டு ஸ்லாக் இட் அவுட். அடுத்த 2-3 மேபி 1 or 2 இயர்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு பயங்கர காம்படிட்டிவ் எக்ஸாம், அந்த நீட்டுங்கிற எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அரசு சார்பில் அந்த நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். இருக்கக்கூடாது. இந்த நீட், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. அதனால நீட்டை தொடர்ந்து அரசியலுக்கு வரத்துக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் மிகவும் ஆணித்தரமாக எதிர்த்தது. ஆட்சிக்கு வந்த பிறகும் நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம். ஆனால் அது இருக்கும் வரை மாணவர்கள் அந்த நீட்டுக்காகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஜென்சி, நீங்களாம் ஜென்சி தானே, நீங்களா ஜென்சிக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஒரே ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன், ஒரு அட்வைஸ் நீங்க யூடியூப்ல பாருங்க. நீங்களாம் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ஓட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அட்ரஸ் கேட்டிருக்கீங்களா? நீங்க அவசியம் போய் கேளுங்க யூடியூப்ல. அது இட் இஸ் அவைலபிள். One of the best speeches ever which is given in a convocation day. Steve Jobs oda address irukum. He has given a 3 take home messages. Please do hear and you will definitely be inspired. என் லெவல்ல நான் ஒன்னே ஒரு அட்வைஸ் சொல்றேன். நீங்க you are going to face a tough competitive post graduation exam preparatory phase. அதுக்காக ஒன்னு சொல்றேன் என்னன்னா, for any exam, any success in any exam, now that every research says that your EQ is more important than IQ. Your emotional quotient is more important than your IQ. ஏன்னா எல்லாருமே நீங்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிரில்லியண்டா இருக்கிறதுனால தான் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அடுத்த சக்சஸ் வேணும்னா யூ டெவலப் யுவர் எமோஷனல் கோஷன்ட்.
எந்த சூழல்லையும், எந்த ஒரு இக்கட்டான சூழல்லையும் உங்களுடைய அந்த கூல்னஸ், உங்களோட பேலன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் இழக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி கூட வரும். எந்த சூழ்நிலையும் ஒரு டாக்டரா நீங்க ஒரு டிட்டாச்சா இருக்கணும். நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி நீங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்லயும் நீங்க எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்குங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அது ரொம்ப அதிகமாயிட்டு வருது. ஸோ நம்மளோட டெவலப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ். ஆஸ் அ டாக்டர் வி ஷுட் ஆல்சோ பி ஹெல்த்தி அண்ட் ஃபிட். எக்ஸசைஸ் பண்ணுங்க. டோன்ட் இக்னோர் டாக்டர்ஸ் ஆர் புவர் பேஷண்ட்ஸ்னு ஒரு கருத்து இருக்கு. அதெல்லாம் நீங்க மாத்துங்க. பி ஃபிட், ஹெல்த்தியா இருங்க, ஈட் ஹெல்த்தி, எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்குங்க. எவ்ரி வீக் சண்டே டேக் டைம் டு ரிலாக்ஸ், ஒரு அன்வைண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்க திருப்பி ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிரெயின் நீட்ஸ் தட் ஃபேஸ், ரிலாக்ஸேஷன் ஃபேஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் உங்களோட சீனியர், பல காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரியா, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்ல, யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆஸ் அ சீனியர் ஐ எம் டெல்லிங் யூ, EQ is a more an important factor for your success. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அவரோட லட்சியம் என்னன்னா, அனைத்து மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான் அவருடைய லட்சியமா இருக்கு. அதற்காக நாங்க மருத்துவத்துறையில பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு தான் வரோம். இப்ப கூட நம் சகோதரர் சொன்னார், அனைத்து அமைச்சர்களும் அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னதன் பேர்ல அவர் சேலம் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பார்த்தாருன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நான் அந்த அர்த்தத்துல கொஞ்சம் நியூவன்ஸ்டா அந்த இதை பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னதுக்கு பிறகு சகோதரர் சேலத்துல போனாரு, ஈரோடுல, கோயம்புத்தூர்ல அமைச்சர் செங்கோட்டையன் சகோதரர் அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறப்ப உடனே மீடியா எல்லாம், இப்ப பாருங்க இவரு மருத்துவத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையிலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஆனா ஒரு சீனியர் அமைச்சரே தனியார் மருத்துவமனையில பாக்குறாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த 60 வருஷமா இந்த நிர்வாகத்தை எப்படி சொல்றது, நிர்வாகத்தினாலயா இல்ல நிர்வாக சீர்கேடுனாலயோ தெரியல, இப்ப இருக்கிற அரசு மருத்துவமனைகள்ல அதன் தரம் நம் மெச்சும்படியாக இருக்கா இல்லையானா இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நிறைய விஷயங்கள், நிறைய இடத்துல. ஏன் ஒரு சராசரி மனுஷன், சராசரி ஒரு பேஷண்ட் பணம் இல்லைனாலும் எப்படி கடன் வாங்கியாச்சும் நம்ம பிள்ளைய கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்தணுங்கிற மனநிலை இருக்கோ, அதே மாதிரி பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் கடன் வாங்கினாலும் தனியார் மருத்துவமனைக்கு போகணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு போனா அங்க சுத்தமா இருக்காது, கூட்டமா இருக்கும். அங்க ரெஸ்ட் ரூம், அவசரத்துக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போனா அங்க நீட்டா இருக்காது, அங்க வெயிட்டிங் ஏரியா ப்ராப்பரா இருக்காது, அங்க போனா ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்றுட்டே இருக்கணும், வெயிட்டிங் டைம். இந்த மாதிரி அங்க போனா ஒரு குடிக்கிற தண்ணி இருக்காது, ஒரு நல்ல ஒரு கேன்டீன் இருக்காது. ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பத்தி யாருக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறனால தான் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வர தயக்கம் இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த ஓபி டைம், ஏன்னா திங்கள் செவ்வாய் இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிற நாட்கள்ல ஒரு 2000, 3000 பேஷண்ட்ஸ் வரக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் ஒரு நீண்ட நெடிய ஒரு கியூ இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு ஆன்லைன்ல எப்படி ஓபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே ஒரு மீடியாஸ்லாம் சொன்னாங்க, எப்படி இதை நீங்க பண்ணீங்கன்னா ஏழை எளிய கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் ஸ்மார்ட் போன் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஐயா தயவு செய்து நாங்க ஒரு பைலட் பேசிஸ்ல அதை ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஸ்டடி பண்ண போறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக அவங்க ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்றதுக்கான ஏதுவாக ஒரு வழிவகை செஞ்சுட்டு தான் இதெல்லாம் பண்ண போறோம். ஒரு மருத்துவமனையில தான் அதை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அது பிறகுதான் மற்ற மருத்துவமனைகள் அதை அமல்படுத்த போறோம், படிப்படியாக அமல்படுத்த போறோம். அதனால நீங்க ஒரு விஷயத்த நீங்க தெளிவா நம்பலாம், மக்கள் நலன் சார்ந்த அரசு தான் இது, மக்களுக்காகத்தான் இந்த அரசு. அதனால டெக்னாலஜிக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக தான் டெக்னாலஜி என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கும் நாங்க. அப்புறம்
ரொம்ப நேரம் பேச நான் விரும்பல, ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை நீங்கள் பட்டம் வாங்க போகிறீங்க. இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். லைஃப்பில் நம்மளாம் டாக்டர் ஆக போகிறோம், நிறையா ப்ரைவேட் ப்ராக்டிஸ், சில பேர் கவர்மெண்ட் ப்ராக்டிஸில் இருக்க போகிறோம், சில பேர் ஃபாரின் கூட போக போகிறீங்க. எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிற அந்த பேசிக் எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சிறந்த டாக்டராக இருப்போம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ பேர் நமக்கு மெடிசன் கிடைக்குமா அப்படின்னு விரக்தியில் நீட்லாம் அந்த எக்ஸாம் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் நிறைய பேர் தவறான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வி ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். நம்ம ஆல்வேஸ் பி வெரி ப்ரவுட். நம்ம எல்லாம் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மலாம் ஒரு சிறந்த டாக்டராக நம்ம உருவாகுவோம். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்டெத்தஸ்கோப் அணிந்து நாடி துடிப்பை அறிந்த கரம் அன்று, தமிழ்நாட்டின் மக்கள் துடிப்பை மாற்றிய கரம் இன்று. நோயாளிகளை காக்கும் மருத்துவ காவலர் அன்று, நேர்மைக்கு இலக்கணமான அரசாங்க காவலர் நேற்று. இன்று தமிழ்நாட்டின் நலம் காக்கும் சுகாதாரத்துறை தலைவர். தன்னம்பிக்கையின் சிறகுகளை விரித்து உயர பறக்க தூண்டிய தங்களின் பேச்சு எங்கள் மனதில் என்றுமே நிலைத்திருக்கும். அதற்கு பேரன்புடனான நன்றிகள் ஐயா. அறிவை ஆயுதமாகவும் அர்ப்பணிப்பை ஆதாரமாகவும் கொண்டு எண்ணற்ற பகலிரவுகளின் உழைப்பையும் சவால்களையும் வென்று மருத்துவக் கல்வியின் உயரிய சிகரத்தை இன்று பட்டதாரிகள் எட்டியுள்ளனர். மனித உயிரின் மதிப்பை உணர்ந்து அறிவையும் கருணையையும் இரு கண்களாக கொண்டு சேவையாற்ற தயாராக நிற்கும் இவர்களின் சாதனை தனிப்பட்ட வெற்றியை தாண்டி சமூகத்தின் பெருமையாக விளங்குகிறது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் வாக்கின்படி கற்றறிந்த அறிவை மனிதகுல நலனுக்காக அர்ப்பணிக்க தயாராக நிற்கும் என் அன்னாளின் நாயகர்கள் இவர்கள். இப்போது தங்கள் கல்வி பயணத்தின் மகத்தான மைல்கல்லாகிய பட்டச் சான்றிதழ்களை பெறவிருக்கும் பட்டதாரிகளுக்கு சான்றிதழை வழங்க மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். Abhirami Shamvardhini, daughter of Mr. Ilankumaran and Mrs. Kalai Selvi.